ஒடுக்குதலிலிருந்து அதுக்கு மேலாக ஒருவர் தன்னை தங்களுடைய வரவேற்பை மக்கள் அதாவது தொண்டர்கள் காட்டுவதை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. தன் வாழ்க்கையை எல்லா நேரத்திலும் சொகுசாகவே கட்டமைத்துக் கொள்வது என்பது வேறு. நீங்க திருமாவளவன் அவர்களையும் நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இடத்துல வந்து நீங்க பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தலைவரான அந்த வகுப்பின் தலைவரான இவர் இருக்கிறாரு ராமதாஸ் கூட அவர் உழைப்பளவில் அவர்கள் சமரசமற்றவர்கள். நீங்க ராமதாசன் அவர்களுடைய ஆரம்ப காலத்தை பார்த்தீங்கன்னா அதிக கிராமங்களுக்கு சென்றவர் அப்படின்னா அது அந்த அளவுக்கு போயிட்டு பயணிச்சிருக்கிறார் சரிங்களா. ஆனா அதுக்கு பின்னாடி அவர் தேங்கி விட்டார். ஆனால் இன்னைக்கு வரையிலும் உழைத்து கொண்டும் ஓடிக்கொண்டும் தனக்குன்னு ஒரு குடும்பத்தை கட்டி வைக்காமலும் நல்லா புரிஞ்சுக்கணும். குடும்பத்தை உருவாக்கி அதை வந்து விட்டுட்டு தன்னுடைய விருப்பத்துக்கு தன்னுடைய சொகுசுக்காக அப்படிலாம் வாழல. தன்னுடைய சொகுசு சொந்தம் உறவு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அந்த ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் விடுதலைக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு நபர் அவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த மரியாதையும் வாழ்நாள் உள்ள சொகுசு வாழ்நாள் உள்ள பிரைவேசினா தன் கிட்ட யாரும் அணுகாமல் தூசி துரும்பப்படாமல் தன்னுடைய சுதந்திரத்தை துளியும் விட்டுக் கொடுக்காமல் வாழ்வதற்கு இல்லையா, அதுக்கும் வேறு வித்தியாசம்